நான் வணங்கும் மனிதர் என் அம்மா திருமதி பிரியா. அம்மாவின் அன்பும் தியாகமும் அளவிட முடியாத ஒன்று. நான் சிறியவளாக இருந்த காலத்திலிருந்தே என் அம்மா எனக்கு பல தியாகங்களை செய்துள்ளார். எங்கள் குடும்பம் செல்வந்தமானதல்ல, இருந்தாலும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருக்க என் அம்மா எனக்கு மிகவும் பாடுபட்டார். அதிகாலையில் எழுந்து வீட்டு பணிகளை செய்த பிறகும் வேலைக்கும் செல்வார். எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் வீட்டிற்கு வந்த பின் எங்களுடன் பேசி சிரித்து எங்களை கவனித்துக் கொள்வார். ஒரு நாள் என்னுடன் பயிலும் சக மாணவன் அவனுடைய பெற்றோர் புதிய மிதிவண்டியை பிறந்த நாள் பரிசாக கொடுத்ததாக என்னிடம் கூறினான். அதை கேட்டதும் என்னுடன் ஒரு ஆசை பிறந்தது. அன்று மாலை வழக்கம் போல் அம்மாவிடம் பேசும்போது எனக்கும் மிதிவண்டி, வர்ண பென்சில்கள் வேணும் என்று ஒரு நீண்ட பட்டியலிட்டேன். ஆனால் பள்ளி சுற்றுலா செல்ல நம்மால் பணம் செலுத்த முடியாதே, பிறகு எப்படி என்று முணுமுணுத்துக் கொண்டே அவ்விடத்தை விட்டு சென்றேன். எனது கவலை என் அம்மாவின் மனதை ஆழமாக தாக்கியது. மறுநாள் காலை என் அம்மா பள்ளி சுற்றுலா செல்ல எனக்கு தேவையான பணத்தை கொடுத்தார். நான் மகிழ்ச்சியாக பள்ளிக்கு சென்றேன். பிறகுதான் எனக்கு தெரிந்தது, அந்த பணத்தை கொடுக்க என் அம்மா தனக்கு பிடித்த வளையலை விட்டிருந்தார் என்று. அது அவருக்கு மிகவும் நினைவாக இருந்த ஒன்று. அதையும் கூட என் மகிழ்ச்சிக்காக தியாகம் செய்தார். அந்த நாளில் நான் உணர்ந்தேன், ஒரு அம்மாவின் அன்பு என்றால் அது தியாகம் நிறைந்தது. தன் மகள் மகிழ்ச்சிக்காக எதையும் கூட